Hey guys, welcome to A2J for Projects. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா ஒரு கிளாப் சுவிட்ச். எல்லாத்துக்குமே இந்த கிளாப் சுவிட்ச்ங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட். எனக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கும். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எப்படி கிளாப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் பண்றது ஆஃப் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கிளாப் சுவிட்ச்னு வந்துட்டாலே நம்ம ஒரு ஐசி தான் யூஸ் பண்ணுவோம். 2-3 ஐசி யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் ஐசி என்னன்னா 4017 ஐசி தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து 16 பின் இருக்கும். இந்த வெட்டு மாதிரி இருக்கா, வெட்டுக்கு இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் பின் டு 8th 9th 10th 11th 12th 13 14 15 16 ஓகேவா, 16 பின் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ண என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 4th to 15 கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 4th இருக்கா, 4th பின்லேருந்து 15th பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 8th பின் இருக்கா, 8th பின் வந்து கிரவுண்டு. அந்த கிரவுண்டை கொண்டு போய் நம்ம வந்து 13 15 இங்கே இருக்குன்னா 14 13 ஓகேவா 13ஓட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். 10K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 16th பின்னையும் 14th பின்னையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 16 and 14 வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மைக் எடுத்துக்கலாம். இந்த மைக்கில் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணும். ஓகேவா, இல்லைன்னா வந்து மைக் போயிடும். ப்ளஸ்ஸை கொண்டு போய் நம்ம வந்து 14th பின்லையும் மைனஸ் கொண்டு போய் நம்ம வந்து 13th பின்லையும் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்தாச்சு. இந்த மைக் வந்து கரெக்டாக நம்ம கிளாப் பண்ணுற இடத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த சவுண்டை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம். பவர் சப்ளைக்கு வந்து பாசிட்டிவ் கொண்டு போய் நம்ம வந்து அந்த 16th பின் இருக்கா அதில் கொடுத்துடலாம். நெகட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் கொண்டு போய் காமன் நெகட்டிவ்ல கொடுத்துடலாம். ஓகேவா, காமன் நெகட்டிவ் எதுன்னா 8th பின், 8th பின்ல கொடுத்தாச்சு. நம்ம வந்து இன்னொரு இதை வந்து 16th கொடுத்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 3rd பின்ல இருந்து அவுட்புட் வர போகுது. நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம 12 volt ரிலே யூஸ் பண்றதுனால 5 volt ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். 12 volt ரிலே யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு BC547 டிரான்சிஸ்டர் போட்டு நம்ம 3rd பின்ல இருந்து அவுட்புட் வரும். ஓகேவா, அந்த 3rd பின்ல இருந்து எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து டிரான்சிஸ்டரோட பேஸ்ல கொடுத்துடணும். ஓகேவா, டிரான்சிஸ்டரோட பேஸ்ல கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ரிலே கனெக்ஷன் பார்த்தலாம். ரிலே வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து 5 இது இருக்குமா, 5 இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பவர் சப்ளை வருமா, இந்த பவர் சப்ளை வர கேபிள் இருந்து ஒரு லைனை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஓகேவா, அந்த ஒரு லைன் மட்டும் கட் பண்ணிட்டு காமன்ல கொடுத்துட்டு இன்னொரு லைனை கொண்டு போய் இங்கே இந்த பல்ப்ல இருந்து வர கொண்டு போய் நார்மலி க்ளோஸ்ல கொடுத்துட்டேன். இன்னொரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாவே அதுக்கு போகுது. ஓகேவா, இது 2 பவர் சப்ளைக்கு. ஓகேவா, இந்த 2 பவர் சப்ளைல ஒன்னு கொண்டு போய் இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர்ல கொடுத்துடலாம். ஓகேவா, கலெக்டர்ல கொடுத்துட்டேன். நம்ம வந்து இதோட எமிட்டர் இருக்கா, எமிட்டரை கொண்டு போய் நம்ம அந்த 8th பின் இருக்கா, 8th பின்னோட காமன் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, 8th பின்னோட காமன் கிரவுண்ட்ல கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு இந்த ரிலேக்கு தனியா பவர் சப்ளை கொடுக்கறதுனால இன்னொரு பேட்டரி எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து ஒரு பின்னை வந்து எமிட்ல கொடுத்துட்றேன். மைனஸ் கொண்டு போய் எமிட்ல கொடுத்துட்டு பிளஸ் வந்து தனியா வச்சுக்கலாம். பிளஸ் தனியா வச்சுக்கிட்டு அந்த பிளஸ் இருக்கா அந்த இடத்துல கொண்டு போய் ரிலேயோட இன்னொரு பாயிண்ட கொண்டு போய் அங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா, இவ்வளவுதான் கனெக்ஷன்ஸ். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து இப்ப கரெக்டா ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். இப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு பவர் சப்ளை, இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஓகேவா, கொடுத்துட்டு நம்ம வந்து லைட்டை வந்து பவர் பண்ணிடலாம். லைட்டை பவர் பண்ணோன்னு நம்ம நார்மலா வந்து க்ளோஸ்ல கொடுத்தோம்னா நார்மலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து கிளாப் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு. ஓகேவா, அந்த கிளாப் வந்து கரெக்டா அந்த மைக்கு கிட்ட இருக்கணும். அந்த சவுண்ட் வந்து கரெக்டா அந்த மைக்ல கேட்டாதான் அது கரெக்டா ஒர்க் ஆகும். இது வந்து கிளாப் பண்ணோன்னே
ஆஃப் ஆகுது, கிளாப் பண்ணோன்னா ஆன் ஆகுது, கிளாப் பண்ணோன்னா ஆஃப் ஆகுது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.